உலகெங்கும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனைகளில் திரளானோர் பங்கேற்பு. சென்னை சாந்தோம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட தேவாலயங்களில் களைகட்டிய நள்ளிரவு பிரார்த்தனை. உறவின் காலமாக பகிர்விற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பகிர்வின் காலமாக வேளாண்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இயேசு காட்டிய அன்பின் பாதையை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு பிரானின் போதனையை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. வங்கக்கடலில் வட தமிழ்நாடு தெற்காந்திர கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் செயல்முறையை தற்காலிகமாக நிறுத்த மத்திய அரசு உத்தரவு. பல்லுயிர் பெருக்க இடங்களை தவிர்த்துவிட்டு ஆய்வு நடத்தவும் நடவடிக்கை. அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு மேலும் 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாடு மற்றும் தமிழ்மொழி ஆராய்ச்சிக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் அணுக்கனிம வளங்களை பிரித்தெடுக்க மத்திய அரசின் ஆலைக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்கள் 17 பேருக்கு ஜனவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மன்னார் நீதிமன்ற உத்தரவை அடுத்து வவுனியா சிறையில் அடைப்பு. 10,740 கோடி ரூபாய் செலவில் 32 ரயில் நிலையங்களுடன் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம். வரும் பிப்ரவரியில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கும் என்றும் மெட்ரோ நிறுவன மேலாண் இயக்குநர் சித்திக் அறிவிப்பு. நடப்பு நிதியாண்டில் தற்போது வரை 99,875 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது தமிழக வணிக வரித்துறை. வரி வருவாய் வளர்ச்சியில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மையாக விளங்குவதாக அமைச்சர் மூர்த்தி அறிக்கை. வன்னியர்களுக்கு 15% உள் இடஒதுக்கீடு அளித்தால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு. உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். இடஒதுக்கீட்டில் முதலமைச்சர் கையெழுத்து போட்டால் எங்களுக்கு தேர்தலில் சீட் கூட வேண்டாம் எனவும் அன்புமணி பேச்சு. 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியமே நடத்தும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. போதுமான நிர்வாக மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கொண்டுள்ளதாகவும் விளக்கம். ஒட்டன்சத்திரம் தொழிலதிபர் செந்தில்குமார் தொடர்புடைய இடங்களில் 4 நாட்கள் நடைபெற்ற வருமான வரி சோதனை நிறைவு. கணக்கில் வராத 10 கோடி ரொக்கம் பறிமுதல், 240 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிப்பு என வருமான வரித்துறை தகவல். 2025ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. போட்டி நடத்த விரும்புவோர் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. உணவகங்களில் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சான்றிதழ் பெற்றவர்களை பணி அமர்த்துவது கட்டாயம் என தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. நடுத்தர மற்றும் பெரிய ஹோட்டல்களில் தரமான உணவு விற்பனையை உறுதி செய்ய நடவடிக்கை. சபரிமலையில் மண்டல பூஜையுடன் நாளை மண்டல கால சீசன் நிறைவு.
ஐயப்பனுக்கு அணிவிக்க திருவிதாங்கூர் மன்னர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய தங்க அங்கி பவனி இன்று மதியம் பம்பை வந்தடைகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒரே நாளில் 1,06,000 பக்தர்கள் சாமி தரிசனம். தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் முன்பதிவுக்கான எண்ணிக்கையும் அதிகரிப்பு என தேவசம் போர்டு தகவல். கேரளா, மணிப்பூர், பீகார், ஒடிஷா, மிசோரம் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். கேரள மாநில ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் பீகார் ஆளுநராக நியமனம். காவல்துறை மற்றும் தமிழக அரசு மீது அவதூறு பரப்பும் வகையில் செயல்பட்டதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. ஜனவரி 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மீண்டும் மதுரை மத்திய சிறையில் அடைப்பு. சென்னை, கொல்கத்தா, டெல்லி, ஸ்ரீநகர், உதய்பூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அலங்கரிக்கப்பட்ட இடங்களில் திரண்டவர்கள் வாழ்த்துப் பாடல் பாடி உற்சாகம். மத்திய பிரதேசத்தில் கென் மற்றும் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. வாஜ்பேயி பிறந்தநாளையொட்டி நாட்டிலேயே முதன்முறையாக நதிகள் இணைப்பு திட்டம் தொடக்கம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இஸ்ரோவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் 31,000 கோடி ஒதுக்கீடு. 2040ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி வீரர் நிலவில் காலடி எடுத்து வைப்பார் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உறுதி. புஷ்பா 2 பட சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சி. திரையரங்கிற்குள் இருந்து மயங்கிய நிலையில் பெண்ணை சிலர் தூக்கிச் சென்றனர். புஷ்பா 2 முதல் காட்சி கூட்ட நெரிசலில் காயமடைந்து கோவாவுக்கு சென்ற சிறுவனுக்கு சுய நினைவு திரும்பி வருவதாக தகவல். தனது மகனுக்கு தெலங்கானா அரசும் நடிகர் அல்லு அர்ஜுனும் உதவி வருவதாகவும் தந்தை பேட்டி. ஆசிட் மற்றும் பாலியல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிகிச்சை விவரங்களையும் வெளியிட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், பரிசோதனை ஆய்வகங்கள் கடைபிடிக்க அறிவுறுத்தல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை சீரானது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரத்தில் ஊர் திரும்பும் பயணிகள் மகிழ்ச்சி. ஜப்பானில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம் களைகட்டியது. அக்வாரியம் ஒன்றில் பென்குயின்களுடன் நீந்தி பார்வையாளர்களை மகிழ்வித்த சாண்டா கிளாஸ். ஐசிசி சாம்பியன் டிராபி போட்டிக்கான அட்டவணை வெளியீடு. இந்தியா, பாகிஸ்தான் விளையாடும் போட்டி பிப்ரவரி 23ஆம் தேதி துபாயில் நடைபெறும் என அறிவிப்பு. ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரையில் 160 அடி நீளம் மற்றும் 100 அடி அகலத்தில் சாண்டா கிளாஸ் மணற் சிற்பம். 550 கிலோ சாக்லேட்டுகளை வைத்து பார்வையாளர்களை கவர்ந்தெழுத்த சிற்பி சுதர்ஷன் பட்நாயக்.